அன்பார்ந்தவர்களே, நீங்க தொழுகையாளியா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடிச்சு, முஆதே வல்லாஹி இன்னி லா உஹிப்புக், நிச்சயமாக நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு 2 முறை சொன்னாங்க. அதுக்கு அடுத்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட நம்ம ஏதாச்சும் நல்ல விஷயம் சொல்லுவோம்ல, அப்ப நபி அவர்கள் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசியத் செய்யறாங்க, ஒரு உபதேசம் செய்யறாங்க. முஆதே, ஒரு உபதேசம் உனக்கு செய்யறேன், இதை நீ ஒருபோதும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஒரு துவாவை சொல்லுவதற்கு மறந்து விடவே விடாத அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த துவாவை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹ் அக்பர். மிகவும் அருமையான துவா. என்ன அர்த்தம்? அல்லாஹுவே, உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு நீ உதவி செய்ய, அதே போல் உனக்கு நான் சுக்ரு, நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய், அதே போன்று நல்ல முறையில் உனக்கு இபாதத் செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய்து மிகவும் அருமையான துவாவை சொல்லி தந்திருக்காங்க. ஏன் அருமை அப்படின்னு சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு நல்ல செயல். அப்ப ஒரு நல்ல செயலை நம்ம செய்யறதா இருந்தாலும் நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது, இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதா அடிப்படையா இருக்கு. அன்புமிக்கவர்கள், துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நபி எவ்வாறு முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு சொல்லி தந்தார்களோ அதே போன்று நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் ஓதுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய இபாதத்தை அழகாக ஆக்குவான் என்பதை நினைவு கூறி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.